பசித்த வயிறுகளுக்கு உணவு வழங்குகின்றவர்கள் நம்மை பெற்றெடுத்த தாய்மார்கள். ஆனால் பெருமழையும் சூறைக்காற்றும் இடுப்பளவுக்கு வெள்ளமும் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பாழாகி இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில், குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை அடியோடு சீரழிந்து விட்டது. நான் 2 நாட்கள் மக்கள்நல கூட்டணியின் முன்னணி தலைவர்களோடு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களோடு கிராமம் கிராமமாக சென்று, தெரு தெருவாக சென்று, நொறுங்கி கிடக்கின்ற வீடுகள், இடுபாடாகின்ற வீடுகள், அடியோடு அடித்து செல்லப்பட்ட குடிசைகள், உயிரிழந்த மக்கள், அவர்களை பறிகொடுத்துவிட்டு பதறி அழுகின்ற தாய்மார்கள் அனைவரையும் பார்த்தபோது இருதயத்தை பிளக்கின்ற வேதனை வாட்டி வதைத்தது. இந்த நேரத்தில் நான் யாரையும் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்க விரும்பவில்லை. இந்த பகுதியிலும் இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மழை வெள்ளத்தால் மக்கள் எங்கும் செல்ல முடியாத நிலைமை, வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்திருக்கிறது. கழிவு நீரும் தண்ணீரோடு சேர்ந்து, சாக்கடை நீரும் கழிவு நீரோடு சேர்ந்து மிகுந்த அவலத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பல இடங்களில் அவர்கள் உணவு சமைக்க வழியில்லை. இந்த சூழ்நிலையில் தொற்று நோய்கள் பரவுகின்ற அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் அரசாங்கம் தன் கடமையை செய்கிறது, மாநகராட்சி செய்கிறது. இந்த நேரத்தில் நான் குற்றங்குறைகளை சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. இதற்கு முன்பு முன் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்காதது அரசாங்கத்தினுடைய தவறு. பல இடங்களில் இந்த பகுதியில் மக்கள் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள ஆங்காங்கு பொதுநல அமைப்புகள், அரசியல் கட்சிகளின் தொண்டர்கள் அனைவருமே இந்த துயரத்தை தவிர்ப்பதற்கு தங்களால் இயன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்ற வகையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் என் ஆருயிர் தம்பி அம்பிகாவதி அவர்களும் தோழர்களும் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்குகின்ற ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இந்த ஏழை தாய்மார்களுக்கு இந்த உணவு வழங்குகிற போது அதைத்தான் நினைத்தேன். அன்னத்தை படைத்து அதை பரிமாறுவது தாய்மார்கள். அந்த தாய்மார்களுக்கு நாம் பரிமாறக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது என்றுதான் நான் நினைத்தேன். இன்னும் மழை வரும் என்பது மிகுந்த கவலையை தருகிறது. ஆகவே பணிகளை இன்னும் வேகப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம், அரசு நிர்வாகம், குறிப்பாக குடிதண்ணீர் கிடைக்காத பகுதிகளில் குடிதண்ணீர் கிடைக்க, மழைநீரும் சாக்கடை நீரும் சேர்ந்து சூழ்ந்துவிட்ட இடங்களில் அந்த தண்ணீரை அகற்றுவதற்குரிய வேலைகளை செய்ய, தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தமிழகத்திலே உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஐ தாண்டி விட்டதாக அறிகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம், ஒவ்வொரு உயிருக்கும் 10 லட்சத்துக்கு குறையாமல் கொடுப்பதுடன் விவசாய நிலங்கள் அடியோடு பாழாகிவிட்டன. அவற்றை சீர்திருத்தம் செய்ய இயலாது. எனவே அவற்றை சீர்திருத்தம் செய்கிற வேலையையும் அரசுதான் மேற்கொள்ள வேண்டும். ஆங்காங்கு நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகள், தூர் வாரப்படாததால் ஏற்பட்ட துயரங்கள், அது வீராணம் ஏரி தொடங்கி பல்வேறு பகுதிகளிலும் இது நீண்ட காலமாக அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய வேலை. 2 அரசுகளுமே இதிலெல்லாம் கவனம் செலுத்தியதே கிடையாது. ஆபத்து வருகிற போது வந்து உடனடியாக எல்லா நிவாரணங்களையும் செய்துவிட முடியாது. முன்கூட்டி தடுக்கின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் துயர் துடைக்கின்ற பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்தையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.